அடை தோசை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. எனக்கு ஆசையா இருந்தது அடை தோசை சாப்பிடணுன்னு. அம்மாகிட்ட வந்து கேட்டிருந்தேன். அதனால நைட்டே வந்து அம்மா தோசைக்கு தேவையான பருப்பு எல்லாமே ஊற வச்சுட்டாங்க. பருப்புன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிறு, பாசிப்பயிறு, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி, உளுந்து எல்லாமே நைட்டே ஊற வச்சாச்சு. காலையில எழுந்திரிச்சு அத நல்லா அலசி கிரைண்டர்ல போட்டு விட்டுட்டோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா, வரமிளகா வந்து நைட்டே ஊற வச்சிருந்திருக்கணும். அம்மா வந்து ஊற வைக்கல. அதனால ஒரு 4 வரமிளகா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் மாதிரி போட்டு அரைச்சு எடுத்தாச்சு. கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிளைண்டா இருக்குதுன்னு சொல்லி மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணுவோம். எப்பவுமே வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆச்சு ஆட் பண்ணி போட்டுருவோம். ஜீரகம் வந்து அடை தோசைக்கு வந்து எடுத்து கொடுக்கும். நல்ல மணமா இருக்கும் தோசை சுடும்போது. கலர் வந்து எனக்கு பத்தல. அதனால இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலான்னு சொல்லி மஞ்சள் தூள் போட்டு நல்லா நெய்ன்னு அரைச்சு எடுத்தாச்சு. இது கூடவே டேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் வந்து பச்சையா நல்லா ஒளிச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு இடிகல்ல வச்சு நல்லா கொட்டி எடுத்துக்கணும். கொட்டி எடுத்துட்டா தான் கிரைண்டர்ல வந்து ஈஸியா கிரைண்ட் ஆயிக்கும். அதனால நல்லா கொட்டி எடுத்துட்டு ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துடணும். இதை வந்து ஸ்டார்டிங்கே நம்ம வந்து அரைக்கும் போதே போட்டுடலாம். ஆனா நாங்க வந்து கடைசியா தான் போட்டோம். அப்பவுமே வந்து அரைஞ்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் அரைய விட்டோம். நல்லாவே அரைஞ்சிருச்சு. கருவேப்பிலை மட்டும் அப்படியே இருந்தது. ஒரு 2, 3 அரைபடாம இருந்தது. அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சு எடுத்தாச்சு. மாவு நல்லா பொதன்னு அரைச்சு வந்ததையும் தோண்டி எடுத்துட்டோம். இதுக்கு வந்து சட்னி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன செய்யறதுன்னே தெரியல. சரி, நம்ம எப்பயும் செய்வோம்ல அதே சட்னியை வந்து காரமும் புளிப்பும் சேர்த்து போட்டோம்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வடக்கல்ல வந்து கடலை எண்ணெய், உளுந்தம் பருப்பு, 2 பெரிய வெங்காயம், ஒரு இனுக்கு கருவேப்பிலை, 4, 5 வரமிளகா, ஜீரகம்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துட்டு, அது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துட்டோம். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளியை வந்து நான் 4ஆ கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்தாச்சு. கல்லுப்பு வந்து கொஞ்சமா போட்டு அதையும் வந்து நல்லா வணக்கி எடுத்தாச்சு. சட்னிக்கு வந்து ஒரு அரைப்பாதியா வணங்கினா போதும். அதை ஒரு சைடு எடுத்து வச்சிட்டோம்னா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடலாம். அடை தோசைக்கு வந்து மாவு புளிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. காலையிலேயே ஆட்டி அப்பவே வந்து நம்ம சுடலாம். நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் சட்னி அரைக்கிற கேப்ல வந்து அது ஒரு சைடு இருக்கட்டும்னு சொல்லிட்டு சட்னியெல்லாம் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் தோசைக்கல்ல வச்சு அப்படியே அடை தோசை ஊற்றினா அப்படியே வீடே ஃபுல்லாக கமன்னு மனம், பருப்பு மனம் சூப்பராக இருந்ததுங்க. நம்ம அரைச்ச சட்னி அடை தோசை கூட சூப்பராக இருந்தது. வேற லெவலில் டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாய்.